அவர் வந்து பயங்கர ஷார்ட் டெம்பர் டென்ஷனாக இருப்பார். ஸோ அந்த மூடை பார்த்து நாங்களாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். எப்போ எங்கள் வீட்டில் அதிகமாக டிவி ஓடாது, நியூஸ் சேனல் ஓடும், பழைய படங்கள் எம்ஜிஆர் படங்கள் மட்டும்தான் பார்த்துட்டு வேறு எதுவுமே ஓடாது. திடீர்னு அது என்ன ஒரு இதுன்னு தெரியல, நாங்கள் பார்த்துட்டே இருப்போம். அங்கே ஹாரன் சவுண்ட் கேட்டுருந்தோம். அம்மா வந்து வீட்டில் சொல்லிட்டாங்க, டீச்சர்ஸ் நீங்கள் வாங்க உங்கள் பையன் என்ன பண்ண தெரியுமா அப்படின்னோடனே சொல்லி முடிச்சோடனே வீட்டில் அப்பா வேறு ஏதாவது டென்ஷனில் இருந்தார் கூட இருக்கு. வந்து சொன்னோடனே என்ன மூடில் தான் எடுத்து ஒரே அடிமா இல்லை அப்படின்னு அடிச்சுட்டு அன்றைக்கி நைட் ஃபுல்லாக ரொம்ப ஃபீல் பண்ணாரு. அதை அப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளைக்கு வருத்தப்பட்டுட்டே இருந்தார், என்னையும் இப்படி பண்ண வச்சுட்டே அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வளர்ந்தது எம்ஜிஆர் படத்தை பார்த்து வளர்ந்து, அவர் தான் அவருக்கு வந்து மெயின் இன்புட். ஆக்சுவலி அவர் கும்பிடுவார். ஆக்சுவலி அதை சொல்லிட்டு எங்கள் போட்டு அலங்காரம் பண்ணி விளக்கேற்றி, அதே மாதிரி பயங்கர மெமரி பவர். ஒரு 3 நாள் நீங்கள் ஊருக்கு போகிறீங்க, 3 நாள் நிறையா டயல் பண்ணி வச்சுருப்பீங்க. யாரை டயல் பண்ணியிருப்பாங்க, யார் பேருன்னு அந்த நம்பரை வச்சு எங்கள் வீட்டுக்கு வந்து சொல்லுவார், இந்த நம்பர் இதுன்னு. 25 வருஷத்துக்கு முன்னாடி இவரோட நம்பரை ஏதாவது நம்ம இந்த நம்பர் அப்படின்னால இந்த நம்பர் அப்படின்னு சொல்லுவார். அவர்கிட்ட உட்காந்து கற்றுக்கணும் அப்படின்னா வேணும்னே ஐயோ இவங்க தெரிஞ்சுக்க அப்படிலாம் கிடையாது. நம்ம ஒருத்தவங்க மேலே மரியாதை வச்சுப்போம், அது தெரிஞ்சு அது நல்லா இருக்கா, நான் மரியாதையை நம்ம காப்பாற்றிக்கணும் தான் ஃபஸ்ட் நினைப்போம். பயத்துக்கும் மரியாதைக்கும் வித்தியாசம் இருக்குது. நிறைய பேர் அதை புரிஞ்சுக்க மாட்டேன்ற நிறைய விஷயத்துல. நான் பண்ணுற ஒரு விஷயத்துலேயும் வந்து எங்கள் அப்பா இருப்பார். அது வந்து இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். ஸோ அப்பா நடித்த படங்கள்ல எல்லாருக்குமே வந்து நிறைய படங்கள் பிடிக்கும். எனக்கு வந்து சொல்லப்போனால் வந்து விவேக் சார் மயில்சாமி சாரோட காம்பினேஷனுங்கிறது ரொம்ப பிடிக்கும். நிறைய படங்கள் அது ஒர்க் அவுட் ஆகிடும். 12B ஆகட்டும், லேசா லேசா ஆகட்டும், தூள், தில்லுன்னு நிறைய படங்கள் அவங்க 2 பேரும் காம்பினேஷன் வந்து ஒரு நடக்கும். டே காமெடி டைம் உனக்கு இனிமே சீரியஸ் டைம் டான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்குள்ள ஒரு காம்பினேஷன் இருக்கும். பட் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக அப்பாவோட எந்த ரோல்ஸ் ரொம்ப பிடிக்கும் அவர் நடிச்சதுல? எல்லாம் பிடிக்கும். எனக்கு பழைய படத்துலேருந்தே பிடிக்கும். என்னன்னு சொல்கிறது, அபூர்வ சகோதரர்லேருந்தே நிறையா அந்த டைம்ல இருந்து. ஓகே. அப்புறம் செந்தமிழ் பாட்டுன்னு ஒரு படம் இருக்குது, அதுலேயும் பிடிக்கும். அவர் ரியாக்ஷன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் கொடுக்கறது. ஐ மீன் எதுவுமே வந்து இப்போ எல்லாருமே சொல்கிறேன்னே வந்துட்டு போனாலும் இருக்கார். அவர் வந்தாருன்னா வந்து அந்த ப்ரெசன்ஸ் அங்கே தெரியும். ஆமாம். ஸோ அது வந்து நல்லா இருக்கு. அதனால் எல்லாமே ரசித்து தான் பார்ப்பேன். நிறைய ஃபேவரட்ஸுக்கு தூள் பிடிக்கும். அதுக்கப்புறம் அப்போ அதில் விவேக் சார் கூட ட்ராவலர் டைலாக்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். விவேக் சார் கூட பண்ண எல்லா காமெடியுமே எனக்கு பிடிக்கும். அப்புறம் அந்த பாளையத்தம்மனில் ஒரு 2 சாமியார் கேட்டார், அது பிடிக்கும். அப்புறம் வடிவேல் சாரோட இந்த அது படம் கரெக்டாக ஞாபகம் வரல, சரத் சார் படம் நினைக்கிறேன். ஓகே. இந்த ஆட்டோவில் போகும்போது இறக்கி விட்டு போயிடுவோம். ஆமாம், நாங்கள் போக வேணும் 5 மணி நேரம் ஆகுமே. அப்புறம் ஆட்டோ தூசி போட்டு என்ன ஒரு புத்திசாலி அதெல்லாம் பயங்கர. அப்புறம் டைட்டில் பார்க்க முடியும். ஓகே. ஐ எம் வேணுகோபால் ஃப்ரம் டைட்டில் பார்க்னா இவர் தான் ஞாபகம் வரும், மயில்சாமி சார் பேர் தான் ஞாபகம் வரும். அந்த டைமை டக்கு நான் இப்போ எடுத்து அந்த ரியாக்ஷனில். ஓகே. அதுக்கு அப்புறம் எஜே சூர்யா சார் படத்துலலாம் வந்து காமெடியாக வராது, ஜஸ்ட் டிராவலிங் வரும். படம் நினைக்கிறேன். அந்த ரியாக்ஷனுக்காகவே அப்படின்னா இப்போ சாரே சொன்னார் ஃபோனில், இல்லை அந்த ரியாக்ஷனுக்காக தான் நான் உங்களை கேரக்டருக்கே போட்டேன் அப்படின்னாரு. ஓகே. ஸோ அப்போ அவர் அந்த படம் பிடிக்காது, அவர் பண்ணுற மெமிக்ரியாக இருக்கட்டும் நிறைய ரொம்ப வருஷம் முன்னாடி ஸ்டாப் பண்ணிட்டாரு. இப்போ அந்த படத்துலலாம் நம்பியார் சாருக்குலாம் அப்போ தான் பேசினார். ஆக்சுவலி படத்துக்குலாம் அவரால் பேச முடியாது, சாருக்கு அவர் தான் கூப்பிட்டாரு. அப்புறம் கில்லி படத்தில் வந்து பிரம்மானந்தன் சாருக்கு, ஆமாம், அவருக்கு நிறைய படத்தை ஆலியா அப்போ தான் பேசினாரு. அது ஆக்சுவலி அவர் நடிச்சிருப்பார் கில்லியில். ஆமாம், அவருக்கு அப்போ தான் பேசினாரு, ஆலியா அவர் தான் பேசினார். ஓகே ஓகே ஓகே. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அப்போ அப்பாவுக்கு வந்து இந்த ஒர்க்கு நிறைய படத்தில் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு, நிறைய டேரக்டர்ஸ் கூட இருந்திருக்காரு. அவர் இப்போல்லாம் சொல்லும் போதெல்லாம் அப்போ நான் படம் பண்ணேன் அவர்கிட்ட கற்றுக்கலாம் ஒரு நாலேஜ். நம்ம அதை ரொம்ப ஓப்பனாக டப்புன்னு காமிக்க மாட்டார். ரொம்ப நம்ம போய் அவர்கிட்ட கேட்டு நான் இதை இப்படி பண்ணுப்பான்னு அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லுவார். ஸோ அப்படி அந்த ஸ்கூல் வாசார் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு, பார்த்திபன் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு, நிறைய டேரக்டர்ஸ் கூட இருந்திருக்காரு. அவங்களாம் தான் இப்போ எங்களுக்கு மென்டர். ஆக்சுவலி இப்போ எந்த ஒரு விஷயமா நான் வாசாரை மீட் பண்ணி ஒரு படம் பண்ணுறனால ஏதோ ஒன்று நான் அவர்கிட்ட கேட்பேன். அப்போ அவரே சொல்லுவார், அப்பா வந்து இந்த மாதிரிலாம் இருக்குது, இந்த மாதிரிலாம் வந்து உட்காந்தோன்னா கரெக்டாக எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு. ஓகே. பாக்யராஜ் சார், பாண்டியராஜன் சார், அந்த மாதிரி. அவரும் இவ்வளோ இப்போ இவரை பற்றி கேட்டுட்டு அவங்க சொல்கிறது இவர் எப்படி இருக்கணும்னு அவங்ககிட்ட நான் கற்றுக்கிட்டு அவங்க கிட்டலாம் கற்றுக்கிறனால நான் இப்படி இருக்குன்னு இவர் சொல்லுவார். ஸோ அதெல்லாம் வந்து சார் அப்புறம் சத்யராஜ் சார் கிட்டே சொல்லுவார், நல்ல ஒரு சூப்பர் ஹியூமன் பிகின். ஆக்சுவலி ஒருத்தவங்க வந்து யாரும் போனதுக்கப்புறம் என்ஜாய் பண்ண இருக்கிறவங்க நிறைய பேர் ஆக்சுவலி ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க நம்ம ரொம்ப தெரியாமல் பண்ணுறாங்க. பட் நான் சொல்லுவேன் எல்லாருமே நல்ல மனுஷங்க தான். சும்மா இந்த நம்ம மாஸ் கம்யூனிகேஷன் மேலே யாராவது ஒன்று போட்டுவிட்டா அது இதாகிடுது. பட் போனாங்க பக்கம் அப்புறம் அவங்கள பற்றி நம்ம பேட்டி எடுத்து ஒன்று ஒன்றா போகிறோம். ஸோ இருக்கும்போதே யாராவது ஒன்று பண்ணால் அவங்களெல்லாம்
பண்ணாங்கன்னு இந்த மாதிரி மீடியாவில் சொன்னால் இட்ஸ் வில் பி வெரி கிரேட் ஆக்சுவலி. அவங்களுக்கு நம்ம இருக்கும்போது ஹானர் பண்ண மாதிரி இருக்கும்னு நான் நினைப்பேன் எப்பவுமே. ஓகே. ஸோ அதான் விவேக் சார் அது கூட வந்து ஒரு மேடையில் சொல்லியிருந்தாரு. நடுவில் ஏதோ விவேக் ஒப்ராய்னு ஒருத்தர் வந்து இங்கே ஆமாம் ஏதோ ஆமாம். ஹெல்ப் பண்ணிட்டு போனாருன்னு, இவன் போய் டக்குன்னு 1.25 செயின் தூக்கி அப்படியே கொடுத்துட்டு வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது கேட்கறதுக்கு எப்படி ஒரு மனுஷன் அப்படி இருக்க முடியும்னு இருக்கு. அப்புறம் ஆர்ஜே பாலு சார் ஒரு இன்டர்வியூ சொல்லியிருப்பாரு, டெய்லி ஒரு 50,000 கட்டு ஒன்று வச்சிருப்பாராம், ரோட்ல போற வேலை செய்றவங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருப்பாராம். டக்குன்னு ஒரு நாள் ஃபோன் 20,000 கேட்டாரு, நான் கேட்காம கொடுத்துட்டானா அது அவருக்கு யூஸ் பண்ண மாட்டாரு, ஆமாம். யாருக்காவது ஒருத்தருக்கு கொடுத்துருவாரு. இந்த மாதிரி இந்த விஷயங்கள் வந்து எதனால அவர் இவ்வளோ ஒரு ஹெல்ப் பண்றதுக்கான விஷயங்கள் ஒரு ஒரு ஏதாவது காரணம் சொல்லியிருக்காரு, நான் ஏன் இவ்வளவு ஹெல்ப் பண்றேன் காரணம் இல்லை, அப்படின்னு? அவர் வந்து ஒரு 11 இயர்ஸே இங்கே வந்துட்டார். ஃபர்ஸ்ட் ஊர்லேருந்து எப்படின்னா சொல்லாமலாம் வந்துட்டார். ஓகே. சினிமாவில் இருக்க ஆசை அந்த இல்லாமல் வந்துட்டு அப்போது டக்கு நீங்கள் திரும்பி போயிட்டு 13 இயர்ஸில் திருப்பி வந்தார். ஓகே. வந்துட்டு அது மாதிரி மெமிக்ரி நிறைய பேர் பேச அங்கே போய் ட்ரை பண்ணுன்னு வந்தோடனே அப்போ அப்போ அவரோட லைஃப் ஸ்டைல், அப்போ எங்கள் அம்மா அப்பாவெல்லாம் விட்டுட்டு இப்போ அவங்களுக்கு அங்கே வீடு, தாத்தா பாட்டி, அண்ணன் தம்பி எல்லாருமே ரிலேஷன், அவங்களாம் யாரும் வேணா நீங்கள் வந்துட்டு ஓகே. எங்கே ஒரு செட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ரொம்ப பேசிக்லேருந்து இப்போது லாஸ்ட் வரைக்கும் இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸை பழக்கம். அவர் வந்த ட்ராவல் ஆன டைம், ஓகே. சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸு, ஸ்ட்ரீட் ஃப்ரெண்ட்ஸு அங்கேருந்து இப்போ அவருக்கு தெரியாத ஆள் இல்லை. இப்போயும் நான் அந்த இடத்துக்குலாம் போவேன், எல்லாரையும் பார்ப்பேன். ம். சில பேர்லாம் ஃபோட்டோஸ்லாம் போனாங்க சின்ன வயசில் எடுத்தது. சிவமணி சார் சொல்லுவார், வி ஆர் நாட் ஃப்ரெண்ட்ஸ் நவ். எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து நாங்கள் பழக்கம் தெரியுமா, எங்கள் ஆலம்பு உங்களுக்குலாம் யாருக்குமே அது தெரியாது அப்படின்னு சொல்லுவார். நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்து கஷ்டப்பட்டு வந்தார். அது எப்படி சொல்கிறது, இன்னொருத்தவங்க ஃப்ரெண்ட் ரூமில், வீட்டில் எங்கே கிடைக்குதோ அங்கே தூங்கிட்டு, இப்போ ஒரு நாளைக்கு ஷூட்டிங் போனால் அன்றைக்கி ஒரு வேளை சாப்பாடு, 2 வேளை சாப்பாடு, ஹோட்டலில் ஒர்க் பண்ணிவிட்டு. ஓகே. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ தான் நம்மளுக்கு நிறைய கம்யூனிகேஷன், நிறைய நம்மளுக்கு வளர்ச்சிங்க அதெல்லாம் இருக்குது. அப்போ அந்த டைமில் யோசிச்சு பார்த்துக்கோங்க, இந்த 70s முன்னாடியில் அவர் வந்த டைம்லலாம் வந்து என்ன ரொம்ப காலியாக தானே இருக்கும். ஒரு ஸ்ட்ரீட் இருக்கும், மாஸ்கியூ ஸ்ட்ரீட், மசூத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே போனீங்கன்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸை வச்சுருப்பா. இப்போ வரைக்கும் எப்போ பேசுவாங்க. ஓகே. இந்த பழைய ஆளுங்க என்ன பார்த்தாங்கன்னா இந்த மாதிரிலாம் இருந்தோம், எவ்வளோ ஜாலியாக இருந்தோம், ஓர சண்டை போடுவாங்க, அட்டகாசம் பண்ணுவாங்க அந்த டைமில். ஓகே. ஸோ அப்போ நிறைய தெரிஞ்சுக்கிறேன் இதெல்லாம். ஸோ அவருக்கு என்னென்னா, கஷ்டப்பட்டு வந்தேன், நான் கஷ்டப்பட்டு சம்பாரித்தேன், சந்தோஷமாக இருக்கேன். என்ன பேர் என்ன மாதிரி நிறைய பேர் சினிமாவில் இருக்கிறாங்க. ஸோ என்னால் முடிஞ்ச உதவி இல்லை, அவங்க உதவி பண்ணுறதுக்காக தான் நான் சம்பாதிக்கிறேனே அப்படின்னு சொல்கிறார். ஓகே. அது மாதிரி இன்னொன்று பெரிய விஷயம் என்னன்னா, அவர் வளர்ந்தது எம்ஜிஆர் படத்தை பார்த்து வளர்ந்தது. ஓகே. அவர் தான் அவருக்கு வந்து மெயின் இன்புட் ஆக்சுவலி, ஒரு சிப்பு. ஓகே. அதான் எம்ஜிஆர் படம் பார்த்துட்டு இருந்தாரா, அம்மா அவங்க எங்கள் பாட்டிக்கிட்ட சண்டை போட்டு வந்துட்டாராம்மா. ஓகே. எம்ஜிஆர் படம் பார்த்தாரா, குடியிருந்த கோவில் பார்த்துட்டு, அம்மா கிட்ட இப்படி சண்டை போட்டோமே தப்பாச்சேன்னு சொல்லிட்டு அழுது திருப்பி வீட்டுக்கு போயிட்டார். ஓகே. அதில் ஆரம்பிச்சதா. அதனால் அவர் ட்ராவல் பண்ணது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் படத்தை பார்த்து தான். ஓகே. யாரையும் ஏமாற்றக்கூடாது, ஹெல்ப் பண்ணணும், தான் வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சுக்கணும், யாருக்கும் பொய் வாக்கு கொடுக்கக்கூடாது, அந்த மாதிரி இந்த டபுள் கேம் ஆடுறது, 2 ஃபேஸ் பீப்புள் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அவர் ஒரு எம்ஜிஆர் என்னென்ன பேசினாரோ அந்த டைலாக் எல்லாத்தையும் எப்பவுமே ஓகே. ஒரு வாக்குன்னு சொல்லுவாங்களே, இதை ஃபாலோ பண்ணி திருக்குறளை ஃபாலோ பண்ண மாட்டோமா. ஆமா, ஆமா. அவருக்கு திருக்குறள் வந்து எம்ஜிஆர் படம், எம்ஜிஆர் எம்ஜிஆர்ன்ற படங்கள் தான். எம்ஜிஆர் புரட்சி கட்சி. தலைவர் எம்ஜிஆர் அவர் மட்டும்தான். ஸோ ஓகே. அதனால தான் அவர் இப்படி இருந்தது. அவருக்கு இப்போ அந்த பேர் கிடைச்சது காரணமும் அதனால. மக்கள் தலைவர்னால தான். ஓகே. நல்ல விஷயம். அது வந்து ஒருத்தர் ஒரு நடிகரா, ஒரு ரசிகரா மட்டும் இல்லாம அவரோட விஷயங்கள் எல்லாத்தையும் கடைபிடிச்சது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா அவர் இருப்பாங்க. கும்பிடுவார் ஆக்சுவலி. ஓகே. எதுனா அதான் சொல்கிறேன், போட்டு அலங்காரம் பண்ணி விளக்கேற்றி ஆ. ரொம்ப ஒரு விஷயம் நீங்கள் பிடிச்சி சந்தோஷமாக வர விஷயம்லாம் அது முதல்ல சந்தோஷமாக வர இது. அப்புறம் திருவண்ணாமலை சிவன் எல்லா சாமியும் கும்பிடுவார். ம். அங்கே லாஸ்ட்டாக வந்து ஒரு ஓவர் லவ், அங்கே போயிட்டு பேசிட்டு ம். மைண்ட் செட் அங்கே போய் சாமி போய் திட்டுவார். ஓகே. அங்கே இருக்க ஹீரோயின்ஸ்ப்பா, ஏன்ப்பா அவர் திட்டுற அப்படின்னு, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா, உங்களுக்கு தெரியாது இருங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் அங்கே இருக்கவங்களும் சொல்லுவாங்க. ஓகே. 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 அந்த மாதிரி எப்படின்னு சொல்றது, ஒரு பாசிட்டிவ் பேசி தனக்கு தானே பேசி எல்லாமே சாமிகிட்ட பேசுறது, இவர்கிட்ட பேசுறது, அது தப்பா நான் தப்புன்ட்டுனா அவங்ககிட்ட நம்ம யார்கிட்டயும் சொல்ற அளவுக்கு நம்ம இப்போ அந்த மாதிரி யாரையும் இது வச்சுக்க மாட்டாரு. ஓகே. இப்போ நான் எங்கள் அப்பா கிட்ட சொல்லுவேன், அவர் வந்து அந்த மாதிரி போய் யார்கிட்ட சொன்னோம்னா தலைவர்கிட்ட பேசுவார், இல்லைன்னா கடவுள்கிட்ட பேசுவார், அவ்வளோதான். ஓகே. ஒரு சம விஷயம் இது. அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிப்பாரு. ஓகே. ஸோ வந்து இப்போ மீம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய மீம்ஸ்ல வந்து அப்பாவோட டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுவாங்க. அப்பா இருந்தப்ப அதெல்லாம் நீங்க காட்டுனீங்களா? அவர் பார்த்தாரா? அவரை பத்தின அந்த மீம்ஸ், இல்ல அவர டெம்ப்ளேட்டா வச்சு அந்த மீம்ஸ்லாம் அவர் பார்த்துருக்காரா? கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் காமிப்போம் ஆக்சுவலி. அவர் லாஸ்ட்டாக இறக்கறதுக்கு ஒரு 3 வருஷமாட்டு தான் ஐபேடு வாங்கி கொடுத்தோம். அதை யூஸ் பண்ணி அதில் தான் சோஷியல் மீடியா. நிறைய சோஷியல் மீடியாவில் இல்லை, யூடியூப்ல அந்த நிறைய அதுலேயும் வந்து கேதர் தான் பண்ணுவார். ஓகே. 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 அவர் கடைசி வரைக்கும் யூஸ் பண்ண 2 ஃபோன் பார்த்தீங்கன்னா கீபேட் ஃபோன். நேம் கூட வந்து நம்ம தான் சேவ் பண்ணி தரோம். ஓகே. இப்போ ஃபோன் வந்திருக்கு, இந்த நேம் சேவ் பண்ணி கொடுத்தோம். அதே மாதிரி யாராவது ஃபோன் பண்ணால் யாருப்பா ஃபோன் பண்ணுறதுன்னு கேட்பாரு. ஓகே. பேசி அதே மாதிரி பயங்கர மெமரி பவர்.
ஒரு 3 நாள் நீங்கள் ஊருக்கு போகிறீங்க. ம். 3 நாள் நிறையா டயல் பண்ணி வச்சுருப்பீங்க. யாரை டயல் பண்ணியிருப்பாங்க, யார் பேருன்னு அந்த நம்பரை வச்சு எங்கள் வீட்டுக்கு வந்து சொல்லுவார். ஓகே. இந்த நம்பர் இதுன்னு 25 வருஷத்துக்கு முன்னாடி இதோட நம்பரை ஏதாவது நம்ம இந்த நம்பருப்பா அப்படின்னால இந்த நம்பர் அப்படின்னு சொல்லுவார். ம். பயங்கர மெமரி பவர். ஸோ அதெல்லாம் வந்து அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் அவர் நிறைய வீடியோஸ்லாம் பார்க்கட்டுமே ம். அப்படின்னு வந்தோன்னே ஐபேட்னா அதில் வந்து யூடியூப் அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா ம். எம்ஜிஆரை பற்றி, பிரபாகரன் சாரை பற்றி, அப்புறம் இவர் வீரப்பன் இருந்தார்ல அவரை பற்றி, ஓகே. அந்த நிறைய அவங்களோட கதைகள் வத்துக்கணுன்னு எப்படி எப்படி நடந்துச்சு, அப்புறம் அதில் இன்வால்வ் ஆன யார் யார் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, இப்போ நிறைய ஆஃபீஸர்ஸில் இருப்பாங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி என்ன நடந்துச்சு, ஓகே. இந்த அந்த மாதிரி வந்து நிறைய இது கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி தெரிஞ்சுப்பார். ஓகே. கடைசி வரைக்கும் அதான் பண்ணார். அதான் பண்ணாரு. அது வந்து அதை சும்மா அந்த டைம் பாஸ் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் பார்க்கலாம், ஷார்ட்ஸ் பார்க்குறது, ரீல்ஸ் பார்க்குறது, ஆமா, யாருக்கு அடுத்தது ஆமா, அதெல்லாம் இல்லை. ஆமா. அவருக்கு அதை இந்த ஃபார்வர்ட் பண்ணுறது அதெல்லாம் தெரியாது. ஓகே. பட் அதை பார்த்து அதுலேருந்து என்ன நாலேஜ் வருது, இது இதுதான் ம். உண்மையா, இது உண்மையா இல்லையான்னு ஃபோன் பண்ணி இன்னொருத்தங்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணி இந்த ஆக்சுவலி ஹாஸ்பிட்டலில் லாஸ்ட்டு செக்கப் போயிருந்தப்போ இருந்தார் ம். ஹாஸ்பிட்டலில் 10 டேஸ் ஒரு வாட்டி. சுகர் கொஞ்சம் ஷூட்டப்பாக இருக்குது. டாக்டர் அங்கே இருக்கார் தனிகாலச்சரம் சார்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். டாக்டர் ஓகே. அவர் என்ன சொன்னார், மயில் நீங்கள் இங்கே நான் இதெல்லாம் ரெடி சொன்னேன் அதுக்கப்புறம் அனுப்புகிறேன். ஸோ அங்கே டிவி இதுவும் ஐபேட் இருந்தோடனே இப்போ அந்த வீரப்பன் அவரை பற்றி ஃபுல்லாக எடுத்து எடுத்து பார்த்துட்டு ஊர்க்காரங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி அவங்க ஓகே. சொந்தக்காரங்களாம் யார் அவங்க கூடலாம் பேசி அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்புறம் ஓகே. நக்கீரன் சாருக்கு ஃபோன் பண்ணி அவர்கிட்ட கோபால் சார்கிட்ட ஃபோன் பண்ணி பேசி ஒரு நாலேஜ் கேதர். அப்புறம் என்ன ஃபுல்லாக இது இப்படி ஆச்சுன்னு நம்ம காமிச்சப்பா பார்த்தப்பா இதாக இருக்கு, இதுக்கு ஆனது ரீசன் இதனால தானா, ஓகே. இதை பண்ணது இவங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம கிட்ட சொல்லுவார் அதெல்லாம். ஓகே. அந்த டைம்ல கூட இதுதான் ஷேர் ஆமாம், பண்ணிட்டு அதான் சொல்கிறேன்ல, எந்த இருந்திருக்கீங்க. ஒரு விஷயமா இருந்தாலும் அதை ஃபுல்லாக நான் சொல்லியிருக்கேன்ல, ஃபுல்லாக அதை இறங்கி அதை தெரிஞ்சுக்கணும். ம். ம். இப்போ தெரிஞ்சிக்காம நிறைய பேர் இப்போ டிவியில் சும்மா சொல்லுவாங்க, ஆமா. பொய் சொல்கிறதெல்லாம் நிறைய பார்க்குறோம்ல, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு விஷயம் நம்ம பேசினா தெரிஞ்சு பேசணும், தெரியாமல் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். ஓகே. அந்த விஷயம் நிறைய இருக்குங்க அவர்கிட்ட கற்றுக்க வேண்டியது. ம். நீங்கள் கேட்டிங்களா ஸ்ட்ரிக்ட்ன்ற ஒரு விஷயம் கிடையாது அவருக்கு, அதாவது ஷார்ட் டெம்பர் கேரக்டர். ஓகே. பட் அவர்கிட்ட உட்காந்து கற்றுக்கணும் அப்படின்னா எக்கச்சக்கான விஷயம் கற்றுக்கலாம். சூப்பராக சமைப்பார். ஓகே. ஏதாவது ஒன்று சரியாக ஒர்க் ஆகணும், இதை இப்படி பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி தருவார். ஓகே. அது மேக்கப் சினிஃபீல்டு விஷயமாகட்டும், கேமராவில் இங்கே லைட்டிங் வாங்குறதா இருக்கட்டும், ம். ம். இதெல்லாம் வந்து அவரே ஒரு வருஷம் இருக்காங்கல்ல, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ம். நம்ம அப்பா கிட்ட நான் கற்றுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் அதெல்லாம். ஸோ இப்போ எங்களுக்கு நிறைய மீம்ஸ் பார்க்கும்போதெல்லாம் வந்து மீம் பார்த்து சிரிச்சிருவோம். சிரிச்சதுக்கு அப்புறம் தான் ச்சே இவங்கலாம் இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். உதாரணத்துக்கு சொல்லப்போனா விவேக் சார், ஆ மயில்சாமி சார், இப்போ மனோபாலா சார், டெல்லி கணேஷ் சார் சொல்லிட்டு நிறைய லெஜெண்ட்ஸ் வந்து இப்போ தமிழ் சினிமா வந்து இல்லாமல் போயிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஏஐல இப்போ நிறைய விஷயங்கள் ஆமாம் கொண்டு ஆமாம் ஆமாம் வராங்கல்ல. ஆ அதில் வந்து ஒருத்தர் பண்ணியிருந்தார். மயில்சாமி சார், விவேக் சார் வந்துட்டு சொர்க்கத்தில் வந்து செல்ஃபி எடுக்கிற மாதிரி ஒரு ம் வீடியோ ம் ம் வந்துச்சு. அது நீங்கள் பார்த்தீங்களா? பார்த்தேன். அது வந்து ஆக்சுவலி ஒரிஜினல் இதுவே பார்த்தேன். ஓகே. நம்ம டிவியில் போட்டதில் வந்து அந்த ஆடியோ மாற்றிருந்தாங்க. ஆ. அதில் ஆ. இன்னொருத்தர் போட்டிருந்தாரு, நல்லா இருந்துச்சு. அதில் டைலாக்லாம் வரும், அவங்க பேசுகிற மாதிரி டைலாக்ஸே இருக்கும் அதில். ஓகே. 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 மனோபாலா சார் வந்து அப்பா பற்றி சொல்கிற மாதிரி, ம். அப்புறம் விவேக் சாரை பற்றி சொல்கிற மாதிரி, விவேக் சார் வந்து அப்பாவை பற்றி, அப்புறம் மனோபாலா சாரை பற்றி சொல்கிற மாதிரி மாதிரி டைலாக்ஸோட இருக்கும். அது வந்து இன்னும் நல்லா இருந்துச்சு. அது கொஞ்சம் ஓகே. டெப்த்தாக, ம். கொஞ்சம் ம். பார்த்தா ம். மனசை தொடுற மாதிரி, டச் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அந்த இருந்துச்சு. மாதிரி இருந்துச்சு. போட்டோன்னே அப்புறம் அவரே அதை பண்ணவரே வந்து இன்ஸ்டாவில் அதுக்கு ரிப்ளை அனுப்பிச்சிருந்தாரு நான் அப்படியா? ஷேர் பண்ணும்போது. ஓகே. ஓகே. ஸோ விவேக் சாருக்கும் மயில்சாமி சாருக்கும் உள்ள நட்பு எப்படி? அத பத்தி அவங்க எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சினிமாவ தாண்டி? ஆக்சுவலி ரொம்ப வருஷமாக பழக்கம். ஆ. அப்பாவுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ம். வடபழனியில் ஒரு அங்கே இருந்தோம். அப்போ இருக்கும்போது சாருக்கு அப்பா வீட்டில் இருக்கும்போது ஒரு வாட்டி உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அப்போ அவர் என்ன வச்சுருந்தாரு, பழைய ஃபஸ்ட்டு ஃபோர்டு ஒரு கார் வந்துச்சு. ஓகே. அதில் தான் வருவாருங்க. வந்து அப்பயே வீட்டிலேருந்து பார்த்துட்டு போவார். ஓகே. அப்புறம் கூட அந்த டிஸ்கஷன், அப்புறம் ம். பட வாய்ப்புகள் அவருக்கு வந்து அப்பாவுக்கு நிறையா படம் பண்ணும்போது சொல்லுவார், ஓகே. படம் பண்ணுறவாங்க. அப்படி ஸ்டார்ட் ஆனது தான். அப்புறம் இங்கே ஷிஃப்ட் ஆனி இங்கே வந்ததுக்கப்புறம்லாம் சார் சைக்கிளிங் போயிட்டே இருந்தேன்னா இங்கே வந்து எட்டி பார்த்து தான் போவார். ஓகே. நான் வேறு யாரை நினச்சேன், டேய் நான் தான் கௌதர் அப்படின்னாரு. அப்புறம் மொட்டமல்ல அவர் செல்முருகன் சார் ஓகே. அவங்களும் வந்தாங்கன்னா மேலே இருப்பாங்க. திடீர்னு ஒரு மீட்டப், இல்லைன்னா அப்பா அவரோட சாரோட ஆஃபீஸில் தான் இருப்பார். ஓ! ஓகே. விவேக் அது சார் அது ஆஃபீஸ். தினைக்கும் இப்போ எங்கேயா ஒர்க் இல்லைன்னா போய் அவங்க ஆஃபீஸில் இருப்பாங்க, ஜாலியாக பேசுவாங்க. ஆ, ஆ, ஆ. அவர் அப்பா செல்முருகன் சார், அப்புறம் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சவங்க எல்லாருமே இருப்பாங்க. அது ஓகே. வந்து நல்ல பாண்டு. அப்பா அவர்கிட்ட எதுவும் சொல்லாமல் இருக்க மாட்டார். ம். ம். வண்டி வாங்கினாலும் அப்புறம் அவரே கேட்டாராம்மா, அப்பா பென்ஸ் கார் வாங்கினேன் மயில் அந்த இஎம்ஐலாம் கரெக்டாக இருக்குமா, பே பண்ணிடலாம்.
அதானே சார் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம் எவ்வளோ கொடுக்குறோம் ம். இதுக்குன்னு பார்த்து அதை நான் ஏதாவது கொஞ்சம் சேவ் பண்ணா என் தலையில் இதை கட்டியிருக்காங்க வீட்டில் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. ஏன்னா அவர் சேர்த்து வைக்கிற குணம் பழக்கம். சுத்தமாக ஆமா, கிடையாது. ஆமா, ஆமா. உதவி பண்றவங்களுக்கு அது கிடையாது. பேங்க்ல அதாவது நாங்களும் அதை தான் ஃபாலோ பண்ணோம். அந்த இஎம்ஐன்னு சொல்லிட்டு மாசம் அது அந்த டேட்டுக்கு ஒரு நாள் முன்னாடி மட்டும் பணம் போடுறதுக்கு மட்டும்தான் அக்கௌண்ட் தவிர ஓகே. அதில் போய் டெபாசிட் பண்ணுறதோ எடுக்கிறதோ ம். அதெல்லாம் இல்லை. போய் வருதா செலவு பண்ணுறது இப்போ இந்த டேட்டில் இது 3 போகும்லப்பா என்கிட்ட சொல்லுவார். ம். அதில் போய் போட்டிருப்பா பேங்க்கில். இல்லை அவர் கூட இன்னொருத்தர் இருப்பார் அப்பா கூட ராமன் சொல்லிட்டு ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு ஓகே. கூடவே இருந்தார். அவரும் ஒரு கோ டைரக்டர் தான் ம். ஆக்சுவலி. அப்பாவுக்கு நல்ல ஃபிட். விவேக் சார் கூட எல்லாம் முதல்ல இருந்தவர். லாஸ்ட் ரொம்ப வருஷமா அப்பா கூட தான் ட்ராவல் பண்ணார். அவர்கிட்ட போய் போட்டிருப்பா இந்த மாதிரி தான் மிச்சம் எல்லாத்தையும் கையில் வைப்பார், ஹெல்ப் பண்ணுவார். ஓகே. வீட்டுக்கெல்லாம் வரும்போது பார்த்தாருன்னா மினிமம் ஒரு 2 ரூபா மட்டும் எடுத்து வந்து தலையில் வச்சுப்பார். நாளைக்கு இது வந்துடும், ஓகே. அக்கௌண்ட்டில் விழுந்துடும். ஏதாவது தேவைகள் நம்ம வீட்டுக்கு தேவைன்னா அதை வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ராலாம் சும்மா அதிலலாம் இருக்க வேண்டாம். எடுத்து கூட கேட்ட அவன்கிட்ட கொடுத்துட்டு வச்சு விட்டுருவாரு அவ்வளோதான். ஓகே. அதான் சொல்லுவார் அம்மாகிட்ட சொல்லிடாத ம். அப்படின்னு. சம்டைம்ஸ்லாம் இங்கே வீட்டிலேருந்து ஏதோ எடுத்துகிட்டு வந்துட்டே இருந்தாருன்னா யாராவது கம்பெனிலேருந்து கொடுப்பாங்க. நந்துகுட்டி இப்போ வருவாங்க ஒருத்தவங்க கொடுத்தா சைன் போட்டு வாங்கிக்கோ அப்படின்னு. டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் இன்னொரு ஃபோன் வரும். ஓகே. இப்போ ஒருத்தர் வருவார், அதை எடுத்துகிட்டு அம்மாகிட்ட எதுவும் சொல்கிறாத, அதை இவ்வளோ எடுத்து அதை ஆளுகிட்ட அதை கொடுத்து மிச்சத்தை வை, நான் வந்து எடுத்துக்கிறேன், நான் பார்த்து ஓகே. அந்த மாதிரி பண்ணிடுவாரு. அந்த மாதிரி நான் சொன்னால் மட்டும் அம்மாகிட்ட சொல்லணும் சொல்லாத அப்படின்ட்டு அந்த மாதிரி கேரக்டர். ஓகே. ஸோ அப்பாவுக்கு இப்போ நிறைய நண்பர்கள் இருக்கான்னு நீங்கள் சொன்னீங்க. அவர் இருந்தப்ப எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டு போயிருப்பாங்க, எல்லா விஷயங்களும் நடந்திருக்கும். அப்பா போனதுக்கு அப்புறம் அப்பா நண்பர்கள் எத்தனை பேர் வீட்டுக்கு வராங்க? அந்த வீட்டுக்கு விஷயம் வந்து எவ்வளோ மாறி எப்பயுமே அப்பா கூட கான்டாக்டில் இருக்கும். ம். அப்பா சம்டைம்ஸ் இன்வைட் பண்ணாங்கன்னா வராது. அப்படி இல்லைன்னா எல்லாரும் கூடயும் ஃபோனில் எங்கேயாவது இவங்க அவங்களோட இந்த சோஷியல் கிளப்ஸ்லாம் இருக்கும்ல அங்கே மாதிரி மீட் பண்ணிப்பாங்க அந்த மாதிரி தான். பட் ஃபியூ ஆர் இன் டச் வித் அஸ். ஓகே. என்ன போயிட்டுருக்கு இப்போ அப்பாவோட நாளைக்கு என்ன அப்பாவோட க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அவங்களாம் வந்து கம்மன் நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவங்க அவங்களே இந்த வந்துருவாங்க. டேட்டே காலையிலே வந்துடுறேன், என்ன போயிட்டுருக்கு, என்ன நடந்துட்டுருக்கு, ஓகே. அந்த மாதிரி. அது மாதிரி ஒரு நல்ல பாண்ட். பட் அதை நான் சொன்னேன் இல்லையா, இருக்கும்போது நம்மளுக்கு ஒருத்தவங்க ஒரு இருந்தாங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன எல்லாம் பேசுவாங்க, இல்லைன்னா என்னென்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு அதை நான் அப்புறமா கற்றுக்கிட்டேன். ஏன்னா அவர் சொல்லுவார் என்கிட்ட, ம். ம். அவரை ட்ராவல் பண்ண இது இருக்கு இல்லையா, அதான் நான் சொன்னேனே உண்மையாக இருக்கணும், பேக் ஆமா, ஸ்டாப் ஆமா, பண்ணக்கூடாது, ஆமா. அப்புறம் நேரில் நல்லா பேசிட்டு பின்னாடி வர பேசுறது, அப்புறம் பண்ணாமல் ஒரு விஷயத்த பண்ணுறேன்னு ஏமாத்துறது, அதெல்லாம் ஏன் இதெல்லாம் சொல்லி சினிமாவில் உனக்குலாம் அதில் இப்போ யூஸ் ஆகும்டா அவனுக்கு தெரியாது. பட் அப்போ அவ்வளோ நாள் அவர் இருக்கும்போதெல்லாம் எனக்கு தெரியல. பட் ஓகே. இப்போ அது எனக்குலாம் நல்லா ஓ இப்படிதானோ, இதனால தான் எங்கள் அப்பா ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து இன்புட் பண்ணிட்டு போயிருக்காரோ அப்படின்னு. ஓகே. பட் நம்ம அந்த மாதிரி கிடையாதுல, நம்மள அந்த மாதிரி வளர்க்கலன்னு சந்தோஷப்பட்டுக்கிறேன் அவ்வளோதான். ஓகே. ஸோ அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் உள்ள காதல் எப்படி? ஏன்னா இப்போ எல்லாமே அம்மா கிட்ட சொல்லாத, அம்மா கிட்ட சொல்லாத அப்படிங்கும்போது பயம். இல்ல அங்க ஒருத்தவங்க அதை புரிஞ்சுப்பாங்கல்ல. அம்மா அவங்க அம்மாக்கு புரிஞ்சுப்பாங்கல்ல. தெரியாம இருக்காது, அவங்க தெரியும். பட் ஓகே. அப்பாவை நினைச்சு சந்தோஷப்படுற விஷயம் அம்மா அதுதான். என் ஓகே. புருஷன் இந்த மாதிரி இருக்கார்ல, இந்த மாதிரி ஹெல்ப் பண்றாரு. இந்த நிறைய பேர் மாதிரி சில பேர் மாதிரி சேர்த்து வச்சுட்டு யாரும் கொடுக்கக்கூடாது அந்த ஒரு எண்ணம் என் புருஷனுக்கு கிடையாது ம். அப்படின்னு அவங்களும் சந்தோஷம் தான் படுவாங்க. பட் அவருக்கும் அந்த ஒரு இது இருக்குல்ல, அதை நான் சொல்கிறேன்ல, ரெஸ்பெக்ட். ம். பயத்தோட வந்து ரெஸ்பெக்ட். எதுவுமே வந்து வேணும்னே ஐயோ இவங்க தெரிஞ்சுக்க அப்படிலாம் கிடையாது. நம்ம ஒருத்தவங்க மேலே மரியாதை வச்சுப்போம். அது தெரிஞ்சு அது நல்லா இருக்கா, நான் மரியாதையை நம்ம காப்பாற்றிக்கணும்னு தான் ஃபர்ஸ்ட் நினைப்போம். அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு நான் அதான் பயத்துக்கும் மரியாதைக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகே. நிறைய பேர் அதை புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க நிறைய விஷயத்தில். ஸோ அது வந்து அப்பாவுக்கு வந்து அம்மா மேலே பயம் ப்ளஸ் ரெண்டுமே அதிகம். 2மே இருக்கு. அந்யோன்யம் எல்லாமே. அம்மாவுக்கு எதாவது பிடிக்கணும்னா எனக்கு ஃபோன் பண்ணி வீட்டில் இருப்பா என்ன வேணும் கேட்டு இதை வாங்கி கூட இருக்கீங்களா என்ன ஏதாவது ஒன்று அனுப்புனா எங்கே இருந்தாலும் யாரையாச்சும் அமுச்சு விட்ருவார். ம். அப்புறம் அவங்களுக்கு இந்த ஃபேவரட் கலர் அப்படிலாம் அவருக்கு எதுவுமே தெரியாது. வேறெவர் ஹி கோஸ் அங்கே எது நல்லா இருந்துச்சு எதை போட வாங்கிட்டு இருந்தோமா, அப்புறம் ஏதாவது இந்த சில்க் சாரீ சரி இடம்லாம் போச்சு இந்த கலர் அப்படிலாம் பிடிக்கும், நீ இது கட்டினா நல்லா இருக்கும்பா அப்படின்னு எடுத்து வந்து கொடுத்துருப்போம். அப்போ எங்கள் அம்மா கேட்பாங்க எனக்கு இந்த கலர் பிடிக்குமா அப்படிங்கிறதெல்லாம் கேட்க, அது எனக்கு தெரியாது, நான் ஆசையாக வாங்கிட்டு வந்தேன் உனக்கு நீ கட்டிக்கோ அப்படின்றாரு. ஓகே. சார் நிறைய விஷயம் நான் அவங்ககிட்ட கற்றுக்கிட்டேன். நல்லா அந்யோன்யமாக எப்படி, அதாவது இப்போது நிறைய இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இந்த ஆஃப்டர் 2K Yeah. இவங்க இவ்வளோ வருஷமாக ஒருத்தவங்களை அனுசரித்து ஒருத்தவங்க எப்படி பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படின்னு ஒருத்தருக்காக எழுந்து எங்கள் அம்மாவுக்கு அதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அப்படிலாம் நான் கேட்பேன். சம்டைம்ஸ் நம்மள தான் எப்படிம்மா இவரை வச்சு ஹேண்டில் பண்ணோம்னு நான் கேட்பாங்க. ஓகே. பட் அதெல்லாம் பெரிய விஷயம். பட் அவங்ககிட்ட இருந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் கற்றுக்கணும். ம். சார் என்ன ஃபேமிலின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் திங். அதில் ஒருத்தவங்களுக்கு என்ன வேணும் என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அவங்க வேர்ட்ஸ்க்கு மரியாதை கொடுக்கறது, அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஸோ அவங்க நம்மளுக்காக என்ன பண்ணணும், நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும். ஒரு ஒய்ஃப்ன்றது வந்து ஹஸ்பண்டுக்கு பயங்கர சப்போர்ட்டாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையும். அப்போ தான் வந்து ஓகே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க. சரி இவங்களுக்காவது நம்ம முன்னுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிலாம் சில விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு வந்து உதாரணம் வந்து Yeah. எங்கள் அம்மா அப்பா. எங்கள் அப்பா வந்து
எங்கள் அம்மா ஸ்ட்ரிக்டாக இல்லைன்னா எங்கள் அப்பா கண்டிப்பாக சொந்த வீடெலாம் கட்டிருக்கவே மாட்டார். இவர் காசு சேர்த்து வச்சுருந்தா இந்த மாதிரி ஒரு 4-5 வீடு கட்டியிருக்கலாம். சேர்த்து வச்சு ஒரு வீடை வாங்க முதல்ல. அப்பா சொல்லுவார், மம்முட்டி சார் தான் சொன்னாருன்னு. ஓகே. மயில் முதல்ல ஒரு இடம் வாங்கி வீடு கட்டு அப்படின்னு. இருக்காது அப்படின்னு. சரி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவோட கைடன்ஸில் வாங்கின இடம் தான் கட்டினது, வீடு எல்லாம் தான் இதெல்லாம். ஓகே. ஸோ அதான் சொல்லுவான், ஒருத்தவங்களை வந்து நம்ம யாராக இருந்தாலும் எப்படி வேணால் மாற்றலாம். அதான் அவங்களோட ஒய்ஃப் கையில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் வேணும்ல, யாரையா பார்த்து நம்ம எப்படி கற்றுனா அது மாதிரி தான் எங்கள் அம்மா அப்பா எனக்கு. உங்களுக்கு எக்ஸாம்பிள் அவங்க தான். நான் கல்யாணம் பண்ணும்போது என் வீட்டில் அதான் சொன்னேன். நான் லவ் பண்ணுறதுக்கு காரணமே வந்து எங்கள் அம்மா அப்பா தான். இப்போ இப்படிலாம் இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்ட்டு. ஓகே. ஸோ வந்து இப்போ அப்பா வந்து நீங்கள் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக அப்போ ஒரு அழுகை நீங்கள் பண்ணி அழுகை வந்திருக்கும், எல்லாம் முடிஞ்சிருக்கும். பட் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் காலகட்டத்துக்கு அப்புறம் உங்களை அடிக்கடி அப்பா ஞாபகப்படுத்துகிற விஷயமா நீங்கள் எது பார்க்குறீங்க? எந்த விஷயம் உங்கள் அப்பா அடிக்கடி ஞாபகப்படுத்திட்டே இருக்கு? எல்லா விஷயம் சார், அவர் நான் எல்லா விஷயத்துலையுமே, அதாவது நான் காலை எந்திரிச்சதுலேருந்து இப்போ அவர் யூஸ் பண்ண திங்ஸ் வச்சுப்பேன். இப்போ நான் அங்கே இருப்பேன் நான். இப்போ ஒரு ஒன்றும் இல்லை, சம்டைம் நைட் சரியாக தூக்கம் வரலன்னா காலைல ஒரு 8 மணிக்கு எங்கள் அப்பா இருந்தாருன்னா காலைல 6:30 மணிக்கு ஃபோன் பண்ணிடுவார். ஓகே. அவர் இருந்தாருன்னா நீ இப்படி எந்திரிப்பியா, அப்பயே நான் ஃபஸ்ட்டே யோசிக்க ஆரம்பிச்சிடுவேன். ஓகே. ஃபஸ்ட்டு திங் மார்னிங். அடுத்தது சாப்பிட்டேன்னா ஃபோன் பண்ணி எங்கள் அம்மா எந்த ஊரில் இருந்தாலும் முதல் வாரத்தை எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி சாப்பிட்டீங்களா, இல்லை வீட்டில் ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறீங்கன்னு கேட்பேன். அது நான் எங்கள் அப்பா கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். ஸோ எங்கள் அப்பா இருந்தாருன்னா நான் சம்டைம்ஸ் எங்கள் அப்பாவுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசணும்னு யோசிப்பேன். அது அப்பயும் அதாவது நான் பண்ணுற ஒரு விஷயத்துலேயும் வந்து எங்கள் அப்பா இருப்பார். அது வந்து நான் அவரை யோசிக்காமல் இருக்க முடியாது. ஓகே. இப்போ வீட்டில் நான் இப்போ ஹாட் வாட்டர் போட்டு நான் இப்போ ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ் கேட்டே இருப்பேன் ஹாட் வாட்டர். எனக்கும் அந்த ஹேபிட். எப்போ நான் ஹாட் வாட்டர் வச்சு அவர்கிட்ட கேட்டாலும் நான் வச்சாலும் எனக்கு அந்த ஞாபகம் வரும். ஏன்னா 2 பேர் 2 கப்பு இல்லை 3 பேருக்கு எடுத்து வந்து கொடுத்துட்டு அப்படியே உட்காந்து பேசிட்டு குடிச்சிட்டு இருப்போம். அப்போ அதெல்லாம் வந்து நம்ம தினைக்கு பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து ஆப்வியஸாக நம்ம பேரண்ட்ஸ் இருப்பாங்க. அது உங்களுக்கும் இருக்கும், எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக இப்போ கண்டிப்பாக. நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் திட்டுவாங்க, டேய் எதுக்குடா இப்படி 3 நாள் ஃபோன் பண்ணி பேசுகிறேன் 3 வாட்டி. என் வீட்டில் என் வீட்டில் திட்டுறாங்கடா, பாரு அந்த பிள்ளை ஃபோன் பண்ணி பேசுது அப்படின்னு. ஓகே. மயில்சாமி சாரோட ஃபேன்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஃப்ரான்ஸுன்னு இல்லை, அவங்களுக்காக இருந்தாலும் சரி மற்ற எல்லாருக்கும் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன முடியுதோ அந்த ஹெல்ப். அதாவது ஹெல்ப் பண்ணால் பெருசாக பண்ணணும் அப்படின்னு கிடையாது. அதாவது யாருக்காவது ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுத்தாலும் அது ஒரு ஹெல்ப் தான். ஸோ எங்கள் அப்பா என்கிட்ட சொன்னது ஆக்சுவலி. ஸோ ஒரு வேளை நம்மளால் முடிஞ்சால் ஒருத்தருக்கு, முடிஞ்சால் ஒரு 5 பேருக்கு இல்லை 10 பேருக்கு, பெருசாக எதுவும் பண்ண வேணாம், அன்னதானம் பண்ணுங்க அவ்வளோதான். அது பண்ணாவே வந்து அவங்க நிறைய பேர் நம்ம ரோட்டில் பார்க்குறோம். நம்ம ரோட்லன்னு சொல்ல வேண்டாம், ரொம்ப ஓப்பனாக நம்ம சினிஃபீல்டில் இருக்க நிறையா நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் ஒர்க் பண்ண நிறைய பேர் ஓப்பனாக வெளில சொல்லாமல் சாப்பிட்டேன் சார், ஒர்க்கு இந்த டைம் போகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த மாதிரிலாம் பார்க்குறோம். அந்த மாதிரி நிறைய ஒர்க் ஃபீல்டில் அது மாதிரி இருக்காங்க. அதனால யாராவது ஃப்ரெண்ட்லி யாராவது பார்த்தீங்க ரொம்ப அது மாதிரி இருந்தாங்க அப்படின்னா, இஃப் தே காண்ட், நம்ம அன்றைக்கி நம்ம சாப்பிட முடியலன்னு கஷ்டப்பட்டாங்கன்னா யாரும் நம்ம எதுவும் கேட்க வேணாம், ஸ்ட்ரைட்டாக ஃபுட்டு வாங்கி கொடுத்துருங்க. அதை நீங்கள் 5 பேருக்கு செஞ்சாலும் சரி 10 பேருக்கு செஞ்சாலும் சரி, நல்ல வசதியாக இருந்தால் ஒரு 50-100 பேருக்கு கூட செய்யுங்க. ஓகே. ஸோ நம்ம அவங்க சாப்பிட்டாங்க மட்டும்தான் சந்தோஷமாக இருப்பாங்க. அது உண்மைதான். நான் இப்போ என்ன டென்ஷனில் இருந்தாலும் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டேன்னா மட்டும்தான் அப்பா ஒரு ரிலாக்ஸேஷன். அதுதான் நான் யூஸ் பண்ணேன். ஸோ அதனால வந்து அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க, அவங்க வயிறும் சந்தோஷமாக இருக்கும். அதை மட்டும் முடிஞ்சால் பண்ணுங்க, அவ்வளோதான். ஸோ எங்கே யாருக்கு எந்த உதவி நடந்தாலும் அந்த உதவிங்கிற போது மயில்சாமி சாரோட பேரும் ஞாபகம் நான் நினைக்கிறேன். நிறைய விஷயங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.